வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, தேவனுடைய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்களாக. ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரை நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரை நான் உம்மை வாழ்த்துகின்றேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா. இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாகிய இயேசு என்கிற நாமத்தை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு என்கிற நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுதே தேவனுடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடிகிறது. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை பிதா மகிமைப்படும்படி தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குவீர்கள் என்று ஆண்டவர் பல அதிகாரங்களையும் தம்முடைய நாமத்தினால் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடுமே என்று என் ஆண்டவர் எல்லா நாமத்திற்கு மேலாய் இயேசுவின் நாமத்தை உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, உங்கள் நாவில் எப்பொழுதும் இயேசு என்கிற நாமம் இருந்து கொண்டே இருக்கட்டும். இயேசு என்கிற பெயரை சொல்லும் போதே பிசாசு நடுங்க ஆரம்பிக்கிறான். இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் பொழுதே பாதாளம் நடுங்க ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் தகர்ந்து விழுந்து போகிறது. அன்றைக்கு எரிகோவை சுற்றி தேவனுடைய பிள்ளைகள் ஆர்ப்பரிக்கும்படி கர்த்தர் சொன்னார். தேவ ஜனங்கள் ஆர்ப்பரித்த பொழுது எரிகோ அலங்கம் இடிந்து விழுந்ததாம். என்ன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதத்தில் நமக்கு எழுதப்படவில்லை. ஆனால் அதற்கு முன்பாய் எப்பொழுதும் தேவ ஜனங்கள் சொல்லுகிற ஒரு மந்திர வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த 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 உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் நொறுங்கி போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லும் போது தேவ தூதர்களும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கலாம். நீங்கள் மற்ற இடங்களில் உங்கள் காரியங்களை சாதிப்பதற்காக நீங்கள் அவர் பெயரை நீங்கள் பயன்படுத்தக்கூடும். நான் இன்னாருடைய மகன், நான் இன்னாருடைய சகோதரன் என்று
அடுத்தவருடைய நாமத்தை சொல்லி, பெயரை சொல்லி நம்முடைய காரியங்களை நாம் சாதித்துக் கொள்ளுகிறோம். தேவ பிள்ளைகளே, இனி அப்படி வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்கள். வானத்திலும் பூமியிலும் அந்த நாமத்திற்கு சகல அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தினால் நீங்கள் எதை சொன்னாலும் அது நடக்கும் என்பதை மறந்து போகாதிருங்கள். வல்லமையுள்ள நாமம். ஓ ஹல்லேலூயா! நாம் ஆராதிக்கிற இயேசு என்கிற நாமம் எவ்வளவு மகிமையுள்ள நாமம். அந்த நாமத்தை தொடர்ந்து உங்கள் நாவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் அந்த நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். அந்த நாமத்தின் ஆசீர்வாதங்களை நிச்சயம் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிப்போமா? எல்லா நாமங்களுக்கு மேலாய் உயர்த்தப்பட்ட எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் போது, இயேசுன்னு சொல்லும் பொழுதே எப்படி ஒரு பிரசன்னத்தை உணர்கிறோம். ஜீசஸ் சொல்லும் போது எப்படி ஒரு தெய்வ சமாதானம் எங்கள் உள்ளத்தை நிரப்புகிறது. ஆண்டவரே, உம்முடைய பெயரிலேயே இவ்வளவு பிரசன்னம் இருக்குமானால் நீர் வந்தால் எவ்வளவு பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் பொழுது நீர் இந்த இடத்துல இறங்கி வருகிறீர், அங்கே அற்புதங்களை செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! இன்றைக்கும் தேவ ஊழியர்கள் இயேசு என்கிற நாமத்தினாலே வியாதியஸ்தரை குணமாக்குகிறோம். இயேசு என்கிற நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறோம். இயேசு என்கிற நாமத்தினாலே ஆண்டவரே சப்பானிகளை நடக்க வைக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தினாலே மரித்தோரையும் நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பெரிய வல்லமை உடைய நாமத்திற்கு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பாக்கியத்தை இன்றைக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகள் நாவிலே இயேசு என்கிற நாமம் இருப்பதாக, அந்த நாமத்தினால் அவர்கள் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தோல்விகள் விலகி போகட்டும். இயேசு என்கிற நாமத்தை எப்பொழுது பயன்படுத்துகிறார்களோ அப்பொழுது என் இயேசு இறங்கி உடைய பிள்ளைகள் நடுவிலே பிரசன்னமாகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. உடைய நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் திருமண நாட்கள், பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு என்கிற நாமத்தினால் அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.